எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை நமக்கு அருகில் வைத்துக் கொள்ளக்கூடாது. எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை அருகில் வைத்துக் கொள்வதன் மூலமாக நமக்கும் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றக்கூடும். அது மட்டும் இல்லாமல் எதிர்மறை எண்ணங்கள் நமக்கு தோன்றினால் தொடர்ந்து நாம் செய்யக்கூடிய எல்லாமே பின்விளைவுகள் ஏற்பட்டு எதிர்மறையாகவே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால எதிர்மறை எண்ணம் இருக்கக்கூடியவர்களை கூட வைத்துக் கொண்டால் நாம் வெற்றி பெறுவது மிகவும் கடினமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் நாம் தோல்வியை சந்திக்கும் நிலைக்கும் நாம் தள்ளப்படலாம். அதனால் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை நம் அருகில் வைத்துக் கொள்ளாமல் நேர்மறை சிந்தனையில் இருப்பவர்களை கூட வைத்துக் கொள்வதன் மூலமாக நம்முடைய வெற்றியை மிகவும் வேகமாகவும் விரைவாகவும் அடைய முடியும் என்பதுதான் இந்த விதி சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு நிலை. எதிர்மறை எண்ணம் இருக்கிறவங்கள கூட வச்சுக்கிட்டா அவங்களோட நம்ம பழகும் போது என்னெல்லாம் நிகழும் பார்க்கலாம். எதிர்மறை எண்ணங்கள் உடையவர்கள் நம்மோடு இருக்கும்போது நமக்கு ஒரு பயம் ஏற்படும், பதட்டம் ஏற்படும், நமக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் நம்மளை எப்பொழுதுமே ஒரு எதிர்மறை சிந்தனையிலேயே வைத்திருப்பதால புதிய விஷயங்களை செய்வதற்கு நமக்கு ஒரு துணிவு ஏற்படாது. இந்த விஷயத்தை செய்து நம்மால் வெற்றி பெற முடியும் என்ற தன்னம்பிக்கை நமக்கு ஏற்படாது. எதிர்மறை எண்ணம் உடையவர்களோடு நாம் பழகுவதை குறைத்து கொள்ள வேண்டும் அல்லது அவர்களிடம் பழகுவதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நேர்மறை எண்ணம் கொண்டவர்களோடு நாம் பழகுவதனால் என்னென்னலாம் விளையும்னு பார்க்கலாம். நேர்மறை எண்ணம் உடையவர்கள் நம்ம கூட இருக்கிறதுனால நமக்கு நாம் என்ன செயலை முன்வைக்கிறோமோ, எந்த செயலை செய்ய முனைகிறோமோ அதில் வெற்றி நமக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நேர்மறை எண்ணம் உடைய நண்பர்கள் நம்மோடு இருப்பதால நமக்கு மகிழ்ச்சி நம்மோடு இருக்கும், பயம் இருக்காது, சோர்வு இருக்காது, அயற்சி இல்லாததுனால நம்மால் எந்த விஷயத்தையும் நம்மளால் ஈஸியாக செய்ய முடியும். தொடர்ந்து நாம் பல்வேறு புதிய விஷயங்களை செய்வதன் மூலமாக அதிகாரத்தை நம்மால் கைப்பற்ற முடியும்.